பனை எழுக காட்சன் சாமுவேல் பனை வாழ்வியலின் பயணக் கட்டுரைகள். அத்தியாயம் 88. பனை மனிதன். நாகர்கோவில் வரவேற்றது. கதவை திறந்தபோது உயரமாக சாம் ஜெபசிங் நின்று கொண்டிருந்தார். முகநூலில் எனக்கு அறிமுகமான இறையியல் மாணவர். பயணம் குறித்து பேசிக்கொண்டோம். வேறு 2 நண்பர்கள் வருவதாக இருந்ததாகவும் அவர்கள் நாகர்கோவிலில் வந்து சேருவார்கள் என்றும் கூறினார். சாம் ஜெபசிங்கும் புல்லட்டில் தான் வந்திருந்தார். இவ்விதமான நண்பர்கள் அமைவது பெரிய வரம். முதலில் உணவை முடித்துக் கொள்ளுங்கள் என கூறி அவரை அனுப்பினேன். அதைத் தொடர்ந்து அமிர்தராஜ் அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். வருகையிலேயே தினமலரிலிருந்து ஒரு பேட்டிக்காக நிருபர் ஒருவர் காத்திருக்கிறார் என தொலைபேசியை காதில் வைத்தார்கள். அந்த நிருபரிடம் பேசியபோது அவர் பொத்தையடியை சார்ந்தவர் என்றும் தனக்கு சற்று முன்னதாகத்தான் பனைமர வேட்கை பயணம் குறித்து தெரிந்தது எனவும் முன்னமே தெரிந்திருந்தால் மருத்துவமலை அடிவாரத்தில் எனக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்க ஒழுங்கு செய்ய தாம் விரும்பியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பத்திரிகையாளர்கள் எனது கருத்துடன் உடன்படுவதும் உணர்வு பூர்வமாக பங்கெடுக்க விழைவதும் எனக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருந்தன. மாலையில் மீண்டும் அழைக்கும்படி கூறிவிட்டு புறப்படுகையில் ஜேம்ஸ் பொறியியல் கல்லூரியிலிருந்து வாகனம் வந்துவிட்டது. நாங்கள் 8:30 மணிக்கு புறப்பட்டோம். நாகர்கோவிலுக்கு 20 நிமிடத்தில் கூட போய்விடலாம். மொத்தம் 18 கிலோமீட்டர் தான். 30 நிமிடங்கள் தாராளமாக போதும் என்றே எண்ணினோம். 9 மணிக்கு நாங்கள் அனைவரும் நாகர்கோவில் சென்று சேர வேண்டும் என்பதே திட்டம். கணக்கு சரியாயிருந்தாலும் கூட்டி கழித்ததில் சற்று பிசகிவிட்டது. புறப்படும்போது அமிர்தராஜ் சொன்னார், ஐயன் வள்ளுவர் சிலையின் அருகில் நின்று புகைப்படம் எடுக்கவில்லை என்று சொன்னால் பனைமரச்சாலை முழுமை பெறாது. ஆகவே கன்னியாகுமரி செல்வோம் என்றார். கன்னியாகுமரியில் மிகச் சரியான இடங்கள் புகைப்படம் எடுக்க கிடைக்கவில்லை. ஆகவே சற்று சுற்றி அலைந்துவிட்டு படகுத்துறைக்கு அருகில் வந்தோம். ஒரு இடம் அமைந்தது. மிகவும் சிறப்பான ஒரு புகைப்படத்தை அமிர்தராஜ் எடுத்தார். திருவள்ளுவர் சிலை வணிக நோக்கில் மிக முக்கியமானது. பனைமரச்சாலையில் நானும் அதையே பனை சார்ந்து எண்ணுகிறேன். திருவள்ளுவர் கரங்களில் இருக்கும் சுவடிகளை காட்டி ஓலைகளை விற்றுவிடலாம். தமிழர்களின் தொன்மையை சொன்னது போலவும் இருக்கும், உள்ளூர் பொருளை விற்று அநேகருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியது போலவும் இருக்கும். உலகின் எப்பகுதிக்கு சென்றாலும் உள்ளூர் உற்பத்திகளையே பெரும்பாலும் முன்னிறுத்தி நினைவு பரிசுகளை சுற்றுலா தலங்களில் விற்பனை செய்வது வழக்கம். எகிப்து செல்வோர் அங்கே பாப்பரஸ் எனும் நாணல் புல் காகிதங்களில் வரையப்பட்ட படங்களையே முக்கியத்துவப்படுத்தி விற்பதை கண்டுகொள்ளலாம். தொன்மையான வடிவங்களுக்கு ஒரு அசாத்திய ஈர்ப்புத்தன்மை உண்டு. கன்னியாகுமரியிலோ தமிழகத்திலோ ஓலை அதற்கு இணையாக இருக்கும் சூழலை பாதிக்காத இயற்கை பொருள். நல்ல வடிவமைப்பு மற்றும் வணிக சாத்தியங்களை அறிந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு வலம் வரலாம். மணி 9 ஆகிவிட்டது. ஆகவே தாமதித்து விட்டோம் என்பது உரைத்தது. செல்லும் வழியில் நுங்கு சர்பத் குடிக்க வேண்டும் எனவும் திட்டமிட்டிருந்தோம். அனைத்தையும் தூக்கி குப்பையில் போட்டோம். கன்னியாகுமரி சாலை நினைத்தது போல விசாலமாக இல்லை. வேகம் மட்டுப்பட்டது. சுசீந்திரம் பாலத்தில் 2 நிமிடங்களுக்கு மேல் நின்றது. மொத்த நேரத்தையும் விழுங்கிவிட்ட உணர்வை கொடுத்தது. சுசீந்திரம் தாண்டியவுடன் அமிர்தராஜனிடம் சுப உதயகுமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைப்போமா என்றார். இவ்வளவு தாமதமாக அவரை அழைப்பது சரியாயிராது என கூறினேன். ஆனால் அவர் தனது நெருக்கத்தை பயன்படுத்தி அவரை அழைத்தார். சுப உதயகுமார் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு புறப்பட்டு விட்டதால் தம்மால் வர இயலாது என கூறிவிட்டார். எளிமையான அந்த மனிதரை விரைவில் சந்திக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டேன். எனது பயணத்தில் ஒரு இரவு இடிந்தகரை செலவிட வேண்டும் என முதன்மையான திட்டமாக வைத்திருந்தேன். ஆனால் அது முடியாமல் போயிற்று. போராட்டம் உச்சத்தில் இருக்கையில் நான் அகமதாபாத்தில் இருந்தேன். அங்கிருந்து வருவது சாத்தியப்படவில்லை. இடலாக்குடி துவங்கியதிலிருந்தே வாகன நெரிசல் துவங்கிவிட்டது. கோட்டாறு ஒரு வழி பாதைதான் என்றாலும் ஊர்ந்து செல்லும் நிலையே காணப்பட்டது. பீச் ரோடு ஜங்ஷனில் தாமதித்து இந்து கல்லூரி அருகில் நெரிசலினால் நின்றபோது மணி 9:30 ஆகிவிட்டிருந்தது. இது மிக தாமதமான வருகை. யாரிடம் மன்னிப்பு கேட்பது என தெரியவில்லை. செட்டிக்குளம் ஜங்ஷன் வாகன பெருக்கங்களின் சுழல் என்றே சொல்ல வேண்டும். செட்டிக்குளத்திலிருந்து கலெக்டர் ஆஃபீஸ் செல்கையில் இன்னும் நெருக்கமே காணப்பட்டது. 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த நாகர்கோவில் இல்லை. சாலை விரிவாகி இருக்கிறது. அதனால் வாகனங்களின் நெரிசல் இன்னும் அதிகமாக இருப்பது தெரிந்தது. கலெக்டர் ஆஃபீஸ் ஜங்ஷனும் சிக்னல் இடப்பட்டு இருந்தது. மிகவும் பிந்திவிட்டோம் என்பது தெரிந்தது. இன்னும் 30 மீட்டர் தொலைவில் கலெக்டர் ஆஃபீஸ் வந்துவிடும். ஆனால் 3000 கிலோமீட்டர் பயணிக்கும் போது இருந்த பொறுமை காணாமல் போய்விட்டது. ஒருவித நிலை கொள்ளாமையினால் நான் அலைக்கழிக்கப்பட்டேன். எனது நல்ல வேளை சிக்னல் பச்சை ஒளியை உமிழ்ந்தது. அப்போதுதான் எனக்கு இடதுபுறமாக பார்த்தேன். மும்பையிலிருந்து அஷிஷ் அத்தான் வந்திருந்தார்கள். நான் அவர்களை நில்ஷி YMCAவில் இறுதியாக பார்த்தது. அவர்கள் இங்கு வந்து விட்டார்களா? ஆம், 2 நாட்களுக்கு முன்பே வந்து சேர்ந்திருப்பார்கள்.
அப்படியானால் கண்டிப்பாக குடும்பத்தினர் எல்லோரும் வந்திருக்க வாய்ப்புண்டு. எல்லாம் கண நேரம்தான். அதற்குள் அத்தானுக்கு கை காட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். அங்கே ஒரு பெருங்கூட்டம் நின்றதை பார்த்து அசந்து போனேன். நல்ல வேளை, வாழ்க கோஷம் எவரும் எழுப்பவில்லை. ஆனால் சீருடை அணிந்து நின்ற மாணவிகள் மத்தியில் என் கண்களுக்கு ஜாஸ்மின் மட்டும் தெரிந்தாள். அவளையே பார்த்து சிரித்தபடி சென்றேன். பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். வந்துவிட்டேன் பார் எனும் பெருமிதம் கண்களில் மின்ன, அவள் அருகில் வண்டியை நிறுத்திய போது அவள் கண்கள் உடைப்படுத்த குளமாக நெஞ்சு விம்மியபடி என் அருகில் வந்தாள். அவளை நான் அணைத்த போது எனக்குள்ளும் அவளின் உணர்வுகள் ஊடுருவிவிட்டது. ஆம், எத்தனை நாட்கள் பிரிந்திருக்கிறோம். பயணங்கள் மட்டுமே சுமார் 18 நாட்கள். ஆனால் அவர்களுக்கு விடுமுறை கிடைத்த உடனேயே அனுப்பிவிட்டேன். திருமணத்திற்கு பின் பிரசவ நேரங்களில் பிரிந்திருந்தது போக முதன்முறையாக கிட்டத்தட்ட 50 நாட்கள் பிரிந்திருக்கிறோம். நாகர்கோவில் கண்டிப்பாக பொது இடத்தில் கணவனும் மனைவியும் அணைத்துக் கொள்வதை அறிந்திருக்காது. அந்த ஒரு சில நொடிகள் மெதுவாக கடந்தன. இதற்கிடையில் நாங்கள் இணைந்திருப்பதை பொறுக்காத பயல்கள் எங்களுக்குள் நுழைந்து நாங்களும் இருக்கிறோம் என எங்களை பிரித்து விட்டனர். பிரிகையில் ஜாஸ்மினின் முகம் மலர்ந்திருந்தது. ஆனால் சுற்றிலும் கல்லூரி மாணவிகள் இருக்க இப்படி நடந்தது சரியில்லையோ என நினைப்பார்கள் என எண்ணிக்கொண்டேன். நாகர்கோவில் கணவன் மனைவியுடன் பொது இடத்தில் 2 அடி தள்ளியே நிற்பார்கள். கைகோர்த்து நடக்குகிறவர்களை பார்ப்பது அபூர்வம். மன்னித்து விடுவார்கள் என நம்பினேன். அநேகர் முகத்தை திருப்பிக் கொண்டு எதையும் பார்க்காதது போலவும் எதுவும் நடவாதது போலவும் பாவனை செய்து கொண்டிருந்தார்கள். மாலத்தீவில் உள்ள அக்கா மகள் மேக்டலின், மும்பையில் உள்ள அக்கா, அவர்கள் பிள்ளைகள் அனு மற்றும் தம்பா, கிஃப்ட்சன் அண்ணன், அவர்கள் மகள் யூனஸ், கிரிம்சன் அண்ணனுடைய மகள்கள் ஆஷிகா மற்றும் ஆஷிதா ஆகியோர் வந்திருந்தார்கள். ஜாஸ்மினின் தம்பி ஜஸ்டின், அவனது மனைவி மற்றும் தேவிகோட்டிலிருந்து அருண் ஆகியோர் குடும்பத்தின் சார்பில் வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி என் அருகில் வந்து நான் தான் விஜயா என அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள்தான் ஜேம்ஸ் பொறியியல் கல்லூரியின் சார்பில் என்னோடு பேசிய தொடர்புத்துறை அதிகாரி என அறிந்து கொண்டேன். அதன் பின்புதான் அன்றைய உச்சக்கட்ட காட்சிகள் நடந்தேற ஆரம்பித்தன. ஆம், திரைக்கதை யாவும் டாக்டர் பிரேம்குமார் தான். மிக நன்றாக யோசித்து ஒன்றும் சிதைவுறாமல் நேர்த்தியாக நடைபெறும்படி சென்னையிலிருந்து அனைத்தையும் அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள் என்பது மலைக்க வைப்பது. அவர்கள் இந்த பயணத்தை மிக முக்கியமான ஒன்றாக கருதியிருக்கிறார்கள். ஆகவே அதிக கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதே அதன் பொருள். முதலாவதாக ஒருவர் வந்து சால்வை அணிவித்துவிட்டு சொன்னார், நான் மாவட்ட ஆட்சியாளருடைய தனி உதவியாளர். மாவட்ட ஆட்சியாளர் உங்களுக்கு தனது வாழ்த்துதல்களை சொல்ல சொன்னார்கள் என்றும் அவர் கூறினார். அவரின் முகத்தை கூட நான் சரிவர பார்க்க முடியவில்லை. என்னை ஒரு பெரிய கூட்டமே சுற்றி வளைத்தது போல ஆயிற்று. என்றாலும் எனது உளமார்ந்த நன்றியை மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியப்படுத்துங்கள் என்றேன். நாகர்கோயில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியின் தாளாளராக இருந்த எனது சித்தப்பா பேராசிரியர் ராஜாதாஸ் அவர்கள் எனக்கு சால்வை அணிவித்தார்கள். ஜேம்ஸ் பொறியியல் கல்லூரியின் சார்பிலும், ஜேம்ஸ் ஆசிரியர் பயிற்சி பள்ளியின் சார்பிலும், ஜேம்ஸ் செவிலியர் பயிற்சி பள்ளி சார்பிலும் வரிசையாக சால்வை அணிவித்தார்கள். வேறு யார் அணிவித்தார்கள் என நினைவில் இல்லை. 100க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்ததால் அந்த இடத்தில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ஆகவே ஒரு போலீஸ் அதிகாரி எங்களை பத்திரமாக அருகில் இருந்த ரோட்டரி கிளப்பிற்கு அழைத்து சென்றார்கள். ரோட்டரி கிளப்பிற்கு சென்றபோது எனது நண்பர் ஸ்டீஃபன் டேவிஸ் அவரின் சகோதரி மற்றும் இதற்கு முன் நான் பார்த்திராத நண்பர்கள் கூடி ரோட்டரி கிளப் சார்பில் சால்வையுடன் நின்றார்கள். SS டேவிட்சன் அவர்களும் எனக்கு சால்வை அணிவித்தார்கள். இத்துணை பெரிய வரவேற்பை நான் சற்றும் எண்ணியிருக்கவில்லை. ரோட்டரி கிளப்பில் எங்களுக்காக கூடுகை திட்டமிடப்பட்டிருந்தது. பனையோலை பட்டைகளில் பதநீர், பனங்கற்கண்டு ஆகியவற்றையும் பனங்கிழங்கையும் வழங்கினார்கள். சுக்கு காப்பி மற்றும் வடையும் கொடுத்தார்கள். விஜயா மேடம் அவைகளை பார்த்து ஒழுங்கு செய்திருந்தார்கள். எனது பயணத்தை நிறைவு செய்யும் பொருட்டு ஒரு பனைமரக்கன்று அங்கே நடப்பட்டது. அப்பொழுதுதான் கவனித்தேன், என்னை வரவேற்கும்படி எழுதப்பட்ட பேனரில் வருக பனை மனிதன் என எழுதப்பட்டிருந்தது. பனை என்னை அதற்குரிய மனிதனாக சுவீகரித்து கொண்டதன் அடையாளம் அது. நான் மறைந்து போய் பனைக்காதலன் எழுந்து வந்த தருணமாக அதை கண்டேன். அந்த பட்டத்தை நான் வெகுவாக ரசித்தேன். சிறு பிள்ளைக்கும் நாம் சென்று சேரும் ஒரு தலைப்பு. சிறு பிள்ளைகளும் தங்களை அந்த பட்டத்தை சூடிக்கொள்ள இயலும்.
சிலந்தி மனிதன் மற்றும் வௌவால் மனிதன் எல்லாம் கற்பனை உலகில் வாழும்போது நிஜ உலகில் ஒரு பனை மனிதன் இருக்கக்கூடாதா? ஒரு வகையில் பனைக்காக உழைப்பவர்கள் அனைவரும் பனை மனிதர்கள்தான். பனையோடு இணைந்து வாழ்பவர்களும் கூட பனை மனிதர்களே. டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் இல்லாமலேயே இத்தனை காரியங்களை ஒழுங்காயிருக்கின்றன என்றால் அவர்கள் வந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் மிக சிறப்பாக இருந்திருக்கும்.